உடைக்கும். உடைக்கிறதுக்கு முஸ்லீம் ஆக்களை தான் அனுப்பணும். ஒன்று என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வேலி இருந்தா காதல் கலாச்சாரம் வராது. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா தான் லவ் பண்ணுவான். காதலுக்கு பல காதல் என்கிறது எப்படி ஏற்படுதுங்கிறது உளவியல் படித்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு 10க்கும் மேற்பட்ட முறை இருக்கு. ஒன்று, நெருக்கமான தொடர்பால காதல் வரும். அழகாயிருக்காங்கிறதுக்காக காதல் வரும். அண்மித்திருக்கிறாங்கிறதுக்காக காதல் வரும். பக்கத்தில் இருந்து பல்லு பெருசாக இருந்தாலும், ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும், அல்லது மொட்டையாக இருந்தாலும், ரொம்ப மோசம் பார்க்கறதுக்கே ஒரு அருவருப்பான ஒரு அங்கவீனர், ஊமை, கண் தெரியா, குருடு, மொடம், இப்படி ஒரு ஆளாக இருந்தாலும் பக்கத்தில் இருந்து பார்க்க பார்க்க கதைக்க அண்மை தொடர்பு, அண்மித்தல் என்பது காதலாக மலரும். பக்கத்திலேயே இருக்கிறதால பாசமாயிரும். இது ஒன்று. அனுதாப காதல் இன்னொன்று. அனுதாபத்தில் காதலிக்க பாவம் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ண தொடங்குறது. இப்படி இந்த காதல்ல பல வகைகள் இருக்கு. அதுல இந்த அண்மித்தல், அனுதாபப்படுதல், இப்படி நிறைய 7 விஷயங்களை ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்கிற இந்த வேலி உடைச்சு போட்டு, இதை தாண்டி அது வராது, இந்த காதல் வராது. முதல் இந்த கட்டையை கழிக்கணும். இஸ்லாம் போட்ட வேலிகளை உடைக்கணும். என்ன அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் மூன்றாவது ஷைத்தான்ங்கிற அந்த கட்டையை கழிச்சு போட்டு தனிக்க இருக்க விட்டா மிச்சம் நாம பார்க்கறது அவங்க பார்த்துக்குவாங்க. ஷைத்தான் தேனத்தான் தொட்டு தெரித்தேன். ஒரு கதை சொல்லுவாங்க அரபுல, ஷைத்தான் தேனை தொட்டு தெரிச்சான். தேனுக்கு ஒரு கொசு வந்துச்சு, கொசு பிடிக்க ஒரு பல்லி வந்துச்சு, பல்லிக்கு ஒரு பூனை பாஞ்சுது, பூனைக்கு கடைக்கு வந்த ஒருத்தண்ட நாய் வாஞ்சுது, நாய் வாஞ்சி பூனை கெசியரில் விழுந்துச்சு. கெசியரில் விழுந்தோடனே என்னடா நாய் வளர்த்தண்டு, இவன் அவனுக்கு கொத்தி அவன் இவனுக்கு கொத்தி 2 கொலை விழுந்துச்சு. ஷைத்தான் சொன்னானா, நான் ஒன்றும் செய்யல, தேனைத்தான் தொட்டு தெரிச்சேன்னு. நாம பொறுப்பில்லப்பா, அவன் இவனை வெட்டிட்டான், நாம ஒரு தேனைத்தான் தொட்டு தெரிச்சு. என்ன நடக்கணுமோ அது நடந்துரு. பிளான் பண்ணி செய்து இந்த கட்டையை சாச்சா சரி காதல் வந்துடும் என்று அவன் பிளான் பண்றான். அப்போ ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் மூன்றாவது ஷைத்தான்ங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு வேலி. முஸ்லிம்கள்கிட்ட பருப்பு வேகாது. முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளோட தனியே இருக்க மாட்டாதுகள், கதைக்க மாட்டாதுகள், பாப்பா உமா மாறுவிட மாட்டான். அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம், அவங்களுக்கு ஒரு ஆடை கலாச்சாரம், அவங்களோட வழிபாட்டு தலங்கள்லயே கலப்பு கிடையாது. ஆம்பளை வேற பொம்பளை வேற, கல்யாண உடண்டா ஆம்பளை சைட் வேற பொம்பளை சைட் வேற, விருந்தண்டா அது வேற இது வேற, வீடண்டா அது வேற இது வேற. என்ன ஒழுக்கம்! தனிய பயணம் போக மாட்டாங்க, தனிய பஸ் இருக்க மாட்டாங்க, தனிய தொழிலுக்கு போக மாட்டாங்க, ஹஜ்ஜு கடமையை கூட தனிய பொம்பளை போய் செய்ய மாட்டா. ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்கிற தத்துவம் கச்சிதமாக பின்பற்றப்படுது. இதை தகர்க்கணும். இதை தகர்க்கிறதுக்கு யூதன் நின்று அதெல்லாம் சரி வரானா, முஸ்லீம் கேட்பானா? முஸ்லீம் கேட்க மாட்டான். இப்ப பிளான் பண்றான். என்ன செய்யறா, டக்குன்னு என்ன செஞ்சான், ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன். ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து இஸ்லாமிய சமூகத்தில் ஷாம் பகுதிகள், மிஸ்ர், அந்த பகுதிகளில் துருக்கி கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் ஹிலாபத்துடைய ஆட்சி நடந்தது. இந்த துருக்கி போன்ற பகுதிகளில் இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள், கல்வி துறையில் ஈடுபட்ட மாணவர்கள், திறமையானவர்கள் ஸ்காலர்ஷிப் வந்து பிரான்ஸுக்கு எடுத்தான். பிரான்ஸில் தலைநகரம் பரிசுக்கு எடுத்தான். அப்ப பிரான்ஸ் எல்லாம் யூரோப் நாடுகள், ஐரோப்பா நாடுகள் ஒரு மொடத்தனமான இருண்ட கண்டமாகத்தான் இருந்துச்சு. ஐரோப்பா நாடுகள். அப்ப ஸ்பெயின்ல தான் முஸ்லிம்கள் பெரிய கல்வியில உயர்ந்திருந்தாங்க. ஸ்பெயினுக்கு தான் ஐரோப்பாவில இருந்து மாணவர்கள் படிக்க போவாங்க. படிக்க போனவங்க தான் இந்த தாத்தாரிகளுடைய படையெடுப்புல
ஹிஜ்ரி 626 56 அந்த கால பகுதிகளில் படையெடுத்து அங்கே யுத்த சூழலை உண்டாக்கி முஸ்லிம்களுடைய நூதன சாலைகள், முஸ்லிம்களுடைய நூலக சாலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, முஸ்லிம்கள் எழுதின கைப்பிரதிகள் தஜ்லா நதியில் தூக்கி வீசப்பட்டு, குதிரை நதியை கடக்கிறதுக்கு புத்தகத்தில் ஏறி போனது அப்படி என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் அல் பிதாயா வ நிஹாயாவில் எழுதுறார். அவ்வளவுக்கு பெரிய புரட்சி செஞ்சு இங்கே வந்தது அறிவு. பிரான்ஸுக்கு என்ன செஞ்சாங்கண்டா, ஸ்காலர்ஷிப் என்ற பேரில் முஸ்லீம் மாணவர்களை தூக்கி எடுத்தாங்க. தாஹா அமீன், சுல்தான், காசிம், முஸ்தபா கமால் அத்தா துர்க், மூசா சாலவி, இப்படி நிறைய மாணவர்கள் பிரபல்யமான